ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா சாதம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாங்க. இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்குங்க. வாங்க இன்றைக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புதினா சாதம் செய்கிறதுக்கு நான் கொஞ்சமாக புதினாவை நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை இதை போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாயை நல்லா வாஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அரைச்சாச்சுங்க. இப்போ இதுக்கு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சுங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போது இது கூடவே 2 வரமிளகாவை சேர்த்துக்கிறேங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேங்க. முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த புதினாவையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போது இது கூடவே நான் ரைஸ் சேர்த்துக்கிறேங்க. நல்லா ரைஸை ஆற வச்சுருக்கேங்க. அதனால் அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதை போல் மிக்ஸ் பண்ணுறப்ப உடையாமல் இருக்கும். இல்லாட்டி நீங்கள் சூடாக கலந்தீங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் ஆற வச்சுட்டு இதை போல் செய்யுங்க. அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. இந்த அளவு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான புதினா சாதம் ரெடிங்க. இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாம். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.